ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். இன்றைக்கி வந்து என்னென்ன கையில் என்னென்ன ட்ரம் ஸ்டிக் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரம் ஸ்டிக்கை எப்படி நம்ம ஏர் ஃப்ரையரில் குயிக்காக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த சிக்கனை வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டி வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து உள்ளே போட்டோன்னு வச்சுங்க. சும்மா எடுத்து உள்ளே போட்டாச்சு. இந்த பாத்திரத்தை உள்ளே போட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் கறி பவுடர் வச்சுருக்கேன். சிக்கன் கறி பவுடர் அதை வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு, அப்புறம் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த சாஸ் இருக்குது, கொஞ்சம் பாபிக்யூ சாஸ். ஸோ இது வந்து கடையில் எல்லா இடத்துலையும் விற்கும். ஸோ இந்த பாபிக்யூ சாஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அதை கொஞ்சம் போடுவோம். இது வந்து சிக்கன் கறி பவுடர். ஓகே, ரொம்பலாம் தேவையில்லை, சும்மா கொஞ்சம் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். கறி பவுடர் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போடணும், சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடணும். தேவையான அளவு. எனக்கு வந்து இப்படி தான் பழக்கம். பாருங்கள், இப்போ வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் அழகாக வந்து கறி பவுடர் வந்து ஒட்டிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த பாபிக்யூ சாஸ் வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டு பாருங்கள். ரொம்பலாம் போட தேவையில்ல, கொஞ்சம் தான் போடணும். இது வந்து இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணோன்னு ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணிவிடும். இட்ஸ் ஆல்ரெடி மோர் தென் ½ அன் ஹவர், மோர் தென் 30 minutes. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ போய் இந்த ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இந்த ஏர் ஃப்ரை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுவோம். ப்ரீஹீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து 5 minutes ப்ரீஹீட் பண்ணிவிடும். இப்போ ப்ரீஹீட் ஆனோடனே என்ன பண்ணுவோம், இந்த பர்ச்மெண்ட் பேப்பர்னு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லேசின்னு சொல்லுங்களேன், லேசின்னு. ஸோ என்ன பண்ணுவோம், இதை போட்டுட்டோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ அழகாக அப்படி அடுக்கி வச்சுட்டேன். இப்படி அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம உள்ளே வச்சிட வேண்டியதான். உள்ளே வச்சுட்டு ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த சிக்கனை வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த டைமிங் போட்டேன். இங்கே வந்து என்னென்ன சிக்கன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அப்புறம் ஷேக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ இட் வில் அப்போ வந்து சவுண்ட் போடும், halfway சவுண்ட் வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் அதை டேர்ன் பண்ணிடலாம். ஷேக் பண்ணிவிட்டு அதை டேர்ன் பண்ணி வச்சுட்டோன்னா அழகாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லுக் அட் ஹியர். பாதி வந்துருச்சு, halfway. ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நான் டேர்ன் பண்ணிவிடுவேன். இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டோன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி பயங்கரமாக வந்துருச்சு. பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நல்லா பதமாக வந்துருச்சு. போய் சாப்பிட்ற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. see you in the next video.